இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தளபதி விஜய் இப்போ ரீசெண்டாக அவரோட ஃபர்ஸ்ட் நேஷ்னல் இன்டர்வியூ வந்து இப்போ கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ இன்டர்வியூ கிடையாது. இந்த இன்டர்வியூவில் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு இன்டர்வியூ எடுத்தவங்களே அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்யூச்சர் இனிமேல் சினிமா கிடையாது, பாலிட்டிக்ஸாக என்னோடய ஃப்யூச்சர். அண்ட் ஏன் வந்து நீங்கள் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு கேட்ட கேள்விக்கு விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் இதுக்கு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும், நான் தனியாகவே ஜெயிப்பேன். எப்படி வந்து உங்களால் வந்து யோசிக்க முடியுது நான் வந்து தனியாக ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு? நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், நிச்சயமாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்காராம். அண்ட் பாலிட்டிக்ஸ் எப்போவுமே என்னோடய லாங் டேர்ம் பிளானாக தான் இருந்திருக்கு. கோவிடுக்கு அப்புறம் நான் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய அப்பா கூட பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் டைரக்டர் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நான் பாலிட்டிக்ஸ்க்காகவே வந்து க்ரூம் பண்ணப்பட்டிருக்கேன். 33 வருஷமாக நான் வந்து ஸ்டாராக இருந்திருக்கேன். பட் இப்போது அந்த பொசிஷனை விட்டு நான் வெளியில் வரேன். மக்களுக்காக, மக்களோட ரைட்ஸுக்காக சண்டை போட தான் வந்து நான் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னை பார்க்க வர கூட்டம் வந்து கண்டிப்பாக ஓட்டாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் நிறைய மீடியா கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணதே இல்லை. என்னோடய ஸ்பீச்சஸ் மூலியமாக தான் வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன். டேரெக்டாக மீடியாவை சந்தித்து நான் ஆன்சர் பண்ணதில்லை. பேசணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் கரெக்டான ஆட்கள் கிட்ட தான் பேசணும். அதில் தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் ஒரு ஸ்டாராக இருக்கிறதுனால நிறைய இடத்துக்கு வந்து என்னால் போக முடியாது. அந்த ஆக்சசிபிள் வந்து என்கிட்ட கிடையாது. என்னோடய ஸ்டார்டம்னால என்னால் அது ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. முக்கியமாக கரூருக்கு அப்புறமா, ஏன்னா கரூர் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு வந்து அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வரவே பார்த்திங்கன்னா நிறைய டைம் ஆச்சு. அந்த இன்சிடென்ட் பற்றி நினச்சாலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப வலி அண்ட் வேதனையை கொடுத்துருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படம் கூட வந்து டிலே ஆகிருக்கு. பட் கண்டிப்பாக ஜனநாயகம் படத்துக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும் அப்படின்னு நான் முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி சஃபர் பண்ணுறாங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயம் நடக்கும், ஜனநாயகம் படத்துக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்தேன் அப்படின்னு தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி? மக்கள் வந்து உங்ககிட்ட இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து கன்ஃபியூஸ்டாக இல்லை, நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் இனிமேல் படங்கள் நடிக்க மாட்டேன். என்னோடய ஃப்யூச்சர் அரசியல் தான். அதில் நான் ஃபுல்லி ஃபோக்கஸோடு தான் இருக்க போகிறேன். இதுதான் இனிமேல் என்னோடய பயணமாக இருக்க போகுது. மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் என்னோட ஒரே வேலையாக இருக்க போகுது அப்படின்னு வந்து விஜய் சொல்லி இன்டர்வியூ முடிச்சிருக்காரு. ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ இன்டர்வியூவாக வந்து தளபதி விஜய் பேசலை, வீடியோ இன்டர்வியூ பேசியிருந்தால் நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. தமிழ் பேஸ் பண்ண சேனல் எதுவுமே வந்து அவர் பேசலை. நேஷனல் மீடியாவில் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வரைக்கும் அது போய் சேரும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. பட் என்ன இருந்தாலுமே தளபதி விஜயோட ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்டர்வியூ வந்து இதுதான். ஸோ நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.